ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டெக்னாலஜியா. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செஸ்ஸோட மூவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. இதுதான் செஸ் போர்டு. நீங்கள் பார்த்தது இல்லைல்ல? இதோ இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்று தெரியும். இங்கே வந்து ஒரு செஸ் போர்டு இருக்குல்ல, இல்லை நம்பர்ஸ் எழுதிருக்கா. இவங்க எதுக்கு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க? தேவையில்லாமல் தானே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா இது வந்து இது பாருங்க ஒன்று இப்படி. இது வந்து நான் கூகுளில் காட்டுறேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டும். சரி, இப்போ பாருங்க நல்லா. இங்கே ஏ இருக்கா? இது ஏ. இங்கே இருங்க, ஏதாவது இது இங்கே பாருங்க, இதுதான் ஏ. A B C D E F G H 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். சரி, நம்ம செஸ் இன்டெலிஜென்ட் கூட இங்கே தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, சூப்பர் நிக்லேஷ் அது பேர். சரி, இப்போ வந்து பாருங்க, நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது, லாஸ்ட்டில் நான் அரேஞ்ச் பண்ணுறது சொல்லித்தரேன். சரி, ஃபஸ்ட்டு பான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பான் இங்கே ஒரு மிஸ்டேக்காக நம்ம குயினே இங்கே வச்சிட்டோம். சாரி, இங்கேருந்து குயினை இங்கே வச்சிட்டோம் தெரியாமல். அங்கே பான் இருக்கான்னு கூட நம்ம பார்க்கல. பான் வந்து இப்படி வெட்டிச்சு. இதுதான் இன்னொன்று. இது வந்து பான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். எப்படின்னா இப்படி 1 2 3 4 5 இப்படி தான் போகும். இது இந்த சைடு கீழ் பண்ணும், இல்லைனா இந்த சைடு கீழ் பண்ணும். அப்படிதான் இதோட சரி, இது 2 சைடு அட்டாக் பண்ணணும். இந்த சைடு அட்டாக் பண்ணணும். இதோட பேர் வந்து பான். சரி, இப்போ நெக்ஸ்ட் பொசிஷனை பார்த்துடலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச நைட். அந்த நைட் கிடையாது, ஓகே? ஐயோ, இது அந்த நைட்டு கிடையாது, தூங்குற நைட்டு கிடையாது. இப்போ காய்ஸ், இது வந்து ஜஸ்ட் நைட். இதோட மூவ்ஸ் வந்து இங்கே இது எங்கெங்கே போகும்னா இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், அப்புறமா இங்கே போகும், இங்கே அப்புறமா இங்கே போகும். சரி, இப்போ இதை எப்படி கீல் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கலாம். பாருங்க, இதை சுற்றி மொத்தமாகவே குயின் தான். ஆனால் இதை டார்கெட் பண்ணல இந்த குயின். ஒரே ஒரு குயின் இன்னும் டார்கெட் பண்ணல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே 1 2 3 4 வந்து இந்த சைடு போகும். இப்படி குயின் 7 அப்புறமா 8. கைஸ்,
இது காய்ஸ், இது வந்து நான் சொல்கிறேன், இது வந்து ஒயிட் டு ப்ளே தான் மொத்தம் கிடையாது, இது பிளாக் டு ப்ளே கூட இருக்குது. ஆனால் நான் ஒயிட் டு ப்ளே தான் விளையாடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நைட்டை முடிச்சிட்டோமா? புஷ்அப், ஒயிட் புஷ்அப் அண்ட் பிளாக் புஷ்அப் இருக்குது. இது இப்படி போகும், இது இப்படி போகும். ஆனால் இது ரெண்டுமே நண்பர்கள் கிடையாது. இது நண்பர்கள் கிடையாது. ஆனால் இது ஒயிட்டோட சொந்தம் தான், இது பிளாக்கோட சொந்தம்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் ஒயிட்டோட சொந்தம் தான். ஆனால் என்ன, இது இந்த ரெண்டுத்துக்குமே ஒத்துமை இல்லை. இது டார்க் புஷ்அப், இது ஒயிட் ஸ்கொயர் புஷ்அப், இது டார்க் ஸ்கொயர் புஷ்அப். சரி, இங்கே வாங்க, இதோ பாருங்கள். இதோ இது வந்து நீங்கள் கற்றுக்கணும் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கில் பண்ணணும்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. ஆனால் இதுக்கு ஒத்துமை இல்லை. இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும் தனித்தனியாக. இங்கே கிங் இருக்கும், சாரி, இங்கே கிங், இங்கே கிங் இருக்கும், இங்கே குயின் இருக்கும், இங்கே கிங்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எதுக்கு எனக்கும் தெரியல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதோ இதுக்கு ஒத்துமை இல்லை. இதுக்கு ஒத்துமை இல்லை. அதனால் இதுக்கு புஷ்அப்னு சொல்லுவாங்க. சரி, இதோ பாருங்கள். இப்போ நான் மொத்தமாக பிளாக் குயின் தான் வைக்க போகிறேன். 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று பிளாக் குயின் 1. ஐயோ, கிங் வச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குயின்? 10 குயின். இந்த குயின் வருமா? 11 குயின்ஸ் இருக்குது. சரி, இது எப்படி அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்க. சரி, ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணணுமா, பிளாக் ஒயிட் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுமா, பிளாக் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்களே சொல்லிவிடுங்க. 3. நான் ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 1 3 4 5 6 7 and 8. இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9. பார்த்தீங்களா எப்படி இது ஒர்க் ஆச்சு? எல்லா குயின்ஸும் இது ஒரே வாட்டி கரெக்டாக வந்துச்சா? சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள். பான், ரூக், நைட், பான், நைட், புஷ்அப், ரூக், குயின், கிங். சரி, இதுக்கு பவர் சொல்லிட்டேன்ல, இன்னும் பவர் சொல்லலை. புஷ்அப் ஆயிடுச்சு. ரூக், இதுக்கு ஒரே ஒரு ரூக் தான் இருக்குது. இது பிளாக் ரூக்கு ஒயிட் ரூக்கெல்லாம் இல்லை. சரியா? எந்த ரூக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இது வந்து முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட் சென்டரில் வச்சுக்கலாம். சரி காய்ஸ், இதில் எது சென்டர் பாக்ஸ்ன்னு நீங்களே சொல்லுங்கள் கரெக்டாக. சரி காய்ஸ், இதோ பாருங்கள். 1 and 2 and 3 and 4. சரி, இப்போ வந்து இது புஷ்அப் மாதிரி இந்த சைடெல்லாம் போகாது. இதோ எப்படின்னா இங்கே போகாது, இதோ இங்கே போகாது, எங்கேயும் போகாது, இப்படி தான் இருக்கும். சரி, எப்படி கீழ் பண்ணணும் பார்க்கலாமா? பிளாக் குயின்ஸ் வச்சாங்கல்ல, அந்த சைடெல்லாம் இது போகும், அதுக்காக இப்படி காட்டாங்க. சரி, இதோ பாருங்கள். இது இப்போ நான் 2 ரூக் யூஸ் பண்ணுறேன். இங்கே 1
இதோ இங்கே 2. இதோ இங்கே 2. ஓகே, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7. பார்த்தீங்களா, சேம் ருக். சரி, இப்போ ரூக்கு இது பாத்தியாச்சு. ரூக்கு இது பாத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குயின். சாரி, கிங் எடுத்துட்டேன் கைஸ். நிக்லேஷ், நான் தெரியாம கிங் எடுத்துட்டேன் நிக்லேஷ். நான் என்ன செய்யறது? சரி, இங்க 1 2 3 4. நான் ஒரு குயின் தான் யூஸ் பண்றேன். இல்ல, கேம்ல வந்து ஒரு குயின் தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ இப்போ மொத்தம் குயின் அட்டாக் பண்ணிடலாமா? 1 and 2. இது புஷ்அப் மாதிரி இது போகும். புஷ்அப்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரூக் ப்ளஸ் பிஷப் பண்ணால் தான் குயின் வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோ இங்கே பிளாக் பீசஸ் மாதிரி வச்சாங்கல்ல, அதான் குயின்னு. ஆமாம், பிளாக் குயின். நான் எல்லாத்துக்குமே குயின் தான் யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ குயினோட பவர்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி, தான் கிங். உங்களுக்கு கிங்குனா பிடிக்கும்ல? லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே 1 2 3 நிறைய புஷ்அப்ஸ் வைக்கிறேன். இப்போ புஷ்அப் தான் செக் வைக்க முடியும். செக் இதோட வைக்க முடியுங்க. சரி, அப்போ நைட்ஸ் வைக்கலாம். ஆமாம், நைட் தான் கரெக்ட். நைட்டு கரெக்டு. 1 2 3 4 5 and 6 and 7 8. அதோ 8 வச்சிட்டோம். சரி, இது எப்படி கில் பண்ணும் பார்த்துக்கலாமா? லெட்ஸ் கோ. 1 and 2 and 3 and 4 and 5 and 6 and 7 and 8. பார்த்தீங்களா, அப்படி கில் பார்த்தீங்களா இது எப்படி சாப்பிடுச்சோம் பாருங்க. கிங்கு நான் இப்படி தான் கிங் நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது தான் கிங்குக்கு வேலை. சரி, கிங்குக்கு அப்படி மாதிரி வேலை இல்லையே. சரி, இப்போ நான் இதோட இது சொல்கிறேன் பவர்ஸ். கிங்குக்கு வந்து ஒரு நைட் அண்ட் பான். சரி, இதுக்கெல்லாம் பவர் சொல்லிட்டா. இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 3, இதுக்கும் 3 தான். இந்த ரெண்டுமே 3 3. ஓகே, இதுக்கு வந்து 5, இது 9. இது இம்பார்ட்டன்ட் பீஸ். ஆமாம், அது ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிங்கு வந்து ஒரே ஒரு மூணு பண்ண முடியும், அதுக்காக இது இம்பார்ட்டன்ட் பீஸ். இங்கே பாருங்கள், பான் வந்து 2 மூவ்ஸ். இங்கே இருந்தா 2, இங்கே இல்லைன்னா இங்கே 1 இப்படி போக முடியும். இதோ இங்கே 1, இது 1 பாயிண்ட், இது 3 பாயிண்ட்ஸ், இது 2, இது 5 and 9 பாயிண்ட். இது இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ பாருங்க, இப்போ அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அரேஞ்ச்மெண்ட் வச்சு 1 and 2 and 3 and 4. நீ பேக் போக்குற. and 5 and 6 and 7. நான் இப்போதைக்கு ஒயிட்டோட அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ண முடியும். பிளாக் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓ சாரி கைஸ். பாருங்க இந்த புஷ்அப். சரி, இதுதான் அதோட பொசிஷன். இதோ இது ஒரே பிளேஸில் தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து லாஸ்ட்டு பான் ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னா இதோ எதாவது மாதிரி மாற்றிக்கலாம் பார்த்துக்கலாமா? லெட்ஸ் கோ. இதோ ஒரு குயின், ரூக், நைட், அப்புறமா பிஷப். இதோ இது 3 நாள் மட்டும்தான் பான் ப்ரமோஷன் பண்ண முடியும். ஆனால் அப்படி சொல்லலை.
இது வந்து இது நீங்கள் போகேமான் பார்ப்பீங்களா? மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு மெகா வால் தெரியுமா? இப்போ பான் வந்து மெகா வால் பண்ணால் இதோ அது சார்மெண்டர் இப்போ மெகா வால் பண்ணால் ஒன்றா மாறுமே. சார்மெண்டர் சார்மிலியன் சாரசாட். இப்போ இது சார்மெண்டரு, இது சார்மிலியன், இதுவும் சார்மிலியன். இதோ சார்மிலியன் சாரசாட். குயின் தான் சாரசாட். இல்லை ரூக் வந்து சாரசாட், குயின் வந்து மெகா சாரசாட். மெகா சாரசாட். சரி, இப்போ இது பான் ப்ரமோஷன் எப்படி பண்ணணும்னு காட்டிட்டேன். அப்புறமா இது எப்படி மூவ் ஆகும் காட்டிட்டேன். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்னொன்று வீடியோ போடுவேன். தட் இஸ் மை கண்டிஷன். ஓகே பாய் guys. ஓகே செஸ் இன்டெலிஜென்ட் சொல்கிறேன். பாய் பாய், see you, டாட்டா.